அனைவருக்கும் வணக்கம். கீதா என்னோட மாணவி 10 வயதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2004 இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அது போக மற்றபடி நல்லா திருநெல்வேலியில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆஸ்கார் விஷயமா அவங்க உரையாடும். வணக்கம், என்னோட பேர் கீதா. நான் இந்த கராத்தே ஃபீல்டில் 10 வயசுலேருந்து இருக்கேன். நான் 25 வருஷமா இந்த கராத்தேல இன்னும் இருக்கேன். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கற்றுக்கணும்னு இன்னும் நிறைய இருக்குது. சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. சின்ன வயசில் என்னால் முடியாததை என்னோட பிள்ளைங்களை வச்சு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதில் நான் இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு விரும்புகிறேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் இந்த ஆஸ்கர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஸ்கர் வேர்ல்டு ரெக்கார்ட் 180 பிள்ளைங்களை வச்சு இப்போ பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆணி படுக்கை, அந்த ஆணியில் மேலே நின்று சிலம்பம் சுற்றியிருக்காங்க, யோகா பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து செஸ் 30 செகண்ட்குள்ளே அந்த இப்போ 25 ஆக்கியிருக்காங்க. 25 செகண்டுக்குள்ளே இந்த செஸ் காயினை அடிக்க முடிப்பாங்க. இது காம்படிஷன் தான், நேஷனல் ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்கார் அவார்டு. இது இப்போ கலந்துக்கிட்டு பிள்ளைங்க என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நேஷனல் லெவல் வரைக்கும் இப்போ போயிருக்காங்க. இப்போ ஸ்டேட் லெவல் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வரைக்கும் இப்போ சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. என்கிட்ட இன்னும் அந்த 3 வயசுல இருந்து கற்றுக்கிட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. 3 வயசுலேருந்து இப்போ 7 வயசு ஆகுது. 4 வருஷமாலாம் இருக்காங்க குட்டீஸ்ல எல்லாம். இன்னும் கண்டினியூவாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டுக்கு நான் ஏன் வந்தேன்னா, இந்த நம்மள மாதிரி பெண்கள் வெளியில் வரணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் போகும்போதே என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பெர்மிஷன் கேட்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட மாஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் தைரியமாக கூட்டிகிட்டு போகிறேன், கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலுமே அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னது சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யும். அனுப்பலாமா வேணாமா, அவ்வளோ தூரம் போகிறோம். லோக்கல்ல நடக்கிற காம்படிஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. என்னது தனியா பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு தெரியும். 10 வயசு பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா பிள்ளைங்களும், எல்லா குழந்தைங்களையும் பேசிக்ல இருந்து எந்த கலைன்னா அதுக்கு தற்காப்பு கலை கண்டிப்பா அவங்களுக்கு கத்துக்கணும். அது இருந்துச்சுன்னா நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் கேட்டிருக்கீங்க, தனியா ஒரு பொண்ணு இருந்து எல்லாரையும் அடிச்சு துரத்தி சவுண்ட் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டது, இதெல்லாம் நடந்தது நிகழ்ச்சி. ஸோ இது மாதிரி இந்த ஃபீல்டுக்கு நான் வந்ததே எல்லா பிள்ளைங்களையும் வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக. எல்லா பொம்பளை பிள்ளைங்கள இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணா, தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அவங்களுக்கு முதல்ல அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும்னா கண்டிப்பா ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியும். கராத்தே அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா வித்தவுட் எம்டி ஹேண்ட், ஏன்னா நம்ம எப்பயுமே எந்நேரமும் கையில ஏதாவது வச்சிருப்போம்லாம் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வெறும் கையில எப்படி ஒருத்தவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும், பாதுகாத்துக்க முடியும் நம்மள, அப்படின்றத கத்துக் கொடுக்கறது இந்த கராத்தே மட்டும்தான். நமது சாய் கராத்தே அகாடமி நல்ல வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதோட முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாகத்தான் இந்த 1 மணி நேரம் தொடர்ந்து கண்களை கட்டி கொண்டு இந்த கராத்தே நிகழ்ச்சியானது சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதற்காக திருநெல்வேலியில மாஸ்டர் சென்சாய் கீதா அவர்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்தினாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த அவங்க மாஸ்டர் டான் சென்சாய் ரென்சாய் செல்வராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் குருவை வணங்கி இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலியில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு ஒரே நாள் 1 hour கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸு இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணின மாஸ்டர் சென்சாய் கீதா அவர்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.